கொஞ்சம் கெட்டிருக்கு, அது சரி பண்ணிடலாம். அறிவு கெட்ட கூட்டம் கொஞ்சம் இருக்கு, அறிவு அற்ற கூட்டம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு கற்பிக்க முடியாது. ஏன்னா கடிக்கிற கூட்டத்துக்கு படிக்கிற கூட்டத்துக்கு தான் கற்பிக்க முடியும். என்னடா படிக்கிற கூட்டத்துக்கு கற்பிக்கலாம், கடிக்கிற கூட்டத்துக்கு ஒன்றும் கற்பிக்க முடியாது. கேள்விக்குறி, அது ஆச்சரியக்குறி. அப்படிலாம் எங்களுக்கு தெரியல. கேடு கட்ட, கேவலம் கட்ட, அநாகரிகமான அரசியலுக்கான அறிகுறியா தெரியுது. கேட்டா பொறாமைங்கிறான். டேய் போடாங்கிட்டு போடா. ஏண்டா ஐயா கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அதையே வீழ்த்தி அதிகாரத்துக்கு வந்துட முடியும்னு களத்துக்கு வந்த பிள்ளைகள் ஏமாத்திரமிடா நீங்களா? டேய் பயப்படுறாரு, பயப்படுறாரு. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது. இது கொத்துப்பரட்டா கூட்டம், இது கொள்கை கூட்டம். லட்சக்கணக்கான துப்பாக்கி ஊடறுத்து போய் என் தலைவனை சந்திச்சுட்டு திரும்பினேன். எந்த நொடியும் சாவு வரும். எப்படி நம்மளை பார்த்து பயப்படுறோம்ங்கிறான். எப்படி சொல்றாரு? அச்சமில்லை, அச்சமில்லை, இச்சகத்தில் உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும், துச்சமாக எண்ணி நம்மை தூர் செய்த போதிலும் அச்சமில்லைங்கிறான். அவன் பேரங்க நம்ம பயப்படுகிறான். எங்களுக்கு பயம் இருக்கு. அறிவார்ந்த சான்றோர்கள், ஆன்றோர்கள் அரசியல் செய்த ஆண்ட நிலம், உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு பேரினம், இப்படி போய் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ நாடு நாசமா போயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொள்கை என்ன? கொள்கைலாம் கேட்கக்கூடாது. அவர் தான் சொல்றாப்ல, அவரே சொல்றாப்ல சின்னம். அங்க சின்னத்தை பார்த்து போடாத, எங்க எண்ணத்தை பார்த்து போடுங்கிறோம். அது ஒரு நல்வாய்ப்பா, நல்வாய்ப்பா பாரு. சின்னமும் எண்ணமும் ஒன்னா வந்துடுது. அவன் சின்னத்தை தேட கஷ்டப்படுவானேன்ட்டு என்னையவே வச்சுட்டாங்க. அது நான் தான் தெரியாம அவன் இப்படி அடிச்சு விட்டான். இது சீமா மாதிரியே இருக்கு, நான் தந்திருக்க மாட்டான். வரைஞ்சு கொடுக்கும்போது 5,000 கொடுக்குறாங்க. இது ஏதோ பரவாயில்ல. அந்த கலப்பை தூக்கிட்டு இருக்கிறது சீமான்னு தெரியல, அவன் கொடுத்துட்டான். இப்ப தெரிஞ்ச ஆஹா வேடா அந்த முத அண்ணன் போய், உங்களுக்கு தெரியாது, பிள்ளைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், பேரறிவு என் தங்கச்சி எல்லாம் அணியத்தில் தேர்தல் ஆணையத்தில் போகும்போது எப்படி தர்க்கம் தெரிஞ்சுக்கணும்ல, சண்டை எப்படி போடுறேன்னு. எனக்கு புளியை கொடுங்கன்னு கொஞ்ச நேரம் அப்படியே, யூ மீன் டைகர்? யா டைகர். அப்படியே பார்த்தாங்க. நோ, நேஷனல் அனிமல். அப்ப இந்த லோட்டஸ் நேஷனல் ஃபிளவரை எதுக்கு பிஜேபிக்கு கொடுத்தீங்க? பக்கத்தில் இருக்க 2 அதிகாரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டான், இவ சிக்கலான ஆள் வருக அப்படின்னு. சரி காளமாடை கொடுங்க. அடுத்து கேட்பேன்ல காளமாடு. நோ 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 நோ. அப்புறம் மயிலை கேட்டேன், அதே பதில் தான். அப்புறம் காளமாடு கேட்டேன், என்ன நம்ம ஜல்லிக்கட்டு அப்படி கால உயிருள்ள எதையும் தர்றதில்லைன்ட்டாப்ல. அப்ப மாயாவதிக்கு எதுக்கு யானையை கொடுத்தீங்க? ஃபார்வர்ட் பிளாக் எதுக்கு சிங்கத்தை கொடுத்தீங்க? அது அப்ப நடந்துருச்சு. அப்ப நான் பின்னாடி பிறந்ததான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கான்னு அதுக்கு இதில் இப்படி பேசிட்டு இருக்கும்போது, சரி ஒன்று செய், யாருக்கும் சின்ன வேணாம், அடிச்சு நீ என்ன பண்ண, ஒரு அண்டா, இந்த நகை வெட்டி, இந்த சாந்து சட்டி, இதெல்லாம் சின்னம். பாரு குக்கர்லாம் கொடுத்து மக்கர் பண்ணிட்டு அலையிறான். என்ன பேரு குக்கர் என்ன கேட்டா, அது இதுதான். இதுக்குள்ள நான் என்ன சொன்னேன், அமெரிக்காவை நீ எப்படி நினைக்கிறா? கிரேட் கண்ட்ரி. அங்க சின்னம் இல்லை, எண் முறை தான் இருக்கு. நீ என்ன செய்ய, எல்லா கட்சிக்கும் சின்னத்தை எடுத்துரு, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு எண்ணெய் கொடுத்துரு. எனக்கு 101, அவருக்கு 51, அவருக்கு 61, அவருக்கு 71, அவருக்கு 200, 300 இப்படி கொடுத்துருவேன். நான் நோ படிக்காத இல்லட்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. நீ 75 வருஷத்துல படிக்க வைக்காம என்ன பிடிங்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது இல்லை. படிக்க வைக்காம 75 வருஷம் விடுதலை பெற்ற இந்தியாவில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? 1-2 கூட தெரியாதவன் ஓட்டு இப்படி போட்டு தனக்கான தலைவனை தேர்வு பண்ண மாட்டவன
இவன் பேசுறான் கிட்டதான் பேசிட்டு இருக்கான். கடைசியா எதையுமே உயிர் உள்ள எதையும் தர முடியாதுட்டான். கடைசியா நமக்கு விவசாயி கொடுத்துட்டான். ஏன் விவசாயி கொடுத்தான்? எந்த விவசாயம் உயிரோட இல்லைன்னு முடிவெடுத்துட்டான். புரியுதா? உயிர் உள்ள எதையுமே தர முடியாது என்று சொன்ன தேர்தல் ஆணையம் நமக்கு விவசாயி கொடுத்துருக்குன்னா உயிரோட எந்த விவசாயம் இல்லை. ஏன் நமக்கு கொடுத்துருக்கு? உயிரை கொடுத்தாவது வேளாண் பெருங்குடி மக்களை நாம் தமிழர் பிள்ளைகள் காத்து விடுவார்கள். உழவை மீட்போம், உலகை காப்போம். உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம். அந்த இடத்துல அவ அசமாது வழி கிடையாது. என்ன நான் சொல்லிட்டேன்ல, பாரதி கண்ட தர்மமே வெல்லும். என் பாட்டன் சொல்றாங்க, திருவருள் பெற்ற மகன் வருவான்டா அப்படின்னு. வெல்லுவான். உலகத்துல எவன் வேணாலும் தோக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, வேளாண் குடிமகன் விவசாயி தோற்றான் என்று செய்தி வரவிடும். விளையாடுங்க களத்தில், உங்க பின்னாடி நான் நிற்கிறேன். நீ நடந்து செல். விழுகிற நிழல் உன் நிழல் அல்ல, உன் அப்பன், உன் உடன் பிறந்தவன், உன் அண்ணன் நிழல். அப்படி கூட போ, நான் வருவேன், பின்னாடியே வருவேன். தைரியமா போ. களம் உண்ணுது, காலம் உண்ணுது. விளையாடு. அவன்கிட்ட காசு இருக்கு, உனக்கு கருத்தியல் இருக்கு. உன்னை வெல்ல ஒருவனும் இல்லை. உன்னுடைய கனவு எதிரி தோற்க வேண்டும் என்பது அல்ல, நீ ஜெயிக்க வேண்டும் என்பதுதான். எனக்கு நேர்மறை கோட்பாட்டை வச்சுக்க. 10 ரூபாயை நீ தவறு விட்டால் வருந்தாதே. ஏன்? எடுத்தவன் மகிழ்வான் என்று மகிழ்ச்சியோடு போ. இதுதான்டா நேர்மறை சிந்தனை. இதுதான் ஏன் நம்ம சொல்றோம் இந்தி ஒழிக கிடையாது, தமிழ் வாழ்க. அவன் மொழி ஏன் ஒழியணும்? ஏன் ஒழியணும்? கர்நாடக மாநிலத்திலிருந்து கொடியோடு வந்த பிள்ளைகளை தடுத்தது நான் வருந்தினேன், கண்டித்தேன். தவறு. அவனுக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லையே என்று வருந்த வேண்டுமே ஒழிய அவன் மாநில கொடியோடு வரும்போது தடுக்க கூடாது. ஏனென்றால் நமது அரசு மலர்கிற போது முதலில் தமிழ் தேசிய கொடியை ஏற்றிவிட்டுத்தான் இந்திய நாட்டின் கொடியை ஏற்றுவோம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து. ஏன்? தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா. என்னது தமிழ் தேசம்? அமிழ்தில் இனியதடி பாப்பா. நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. நம் பாட்டன் பாரதிய தமிழ் தேசத்தை அடுத்து என்ன சொல்ற? சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே. தொழுது படித்திரடி பாப்பா. அடுத்தது செல்வத்தில் சிறந்தது இந்துஸ்தானம், அதை புகழ்ந்து பாடடி பாப்பாங்கிறான். கீழே வர்றான். எதுக்கு? முதலில் தமிழ் தேசம் என் தேசம். அந்த தேசத்தின் மகன் இந்தியா நாட்டின் குடிமகன். பெற்ற தாயை நேசிக்காதவன் பிரிதொரு தாயை நேசிப்பான் என்பதை நீ எப்படி நம்புற? என் மொழி, என் இனம், என் நாடு, என் மக்கள் பேரன்பு நேசிக்கிறேன். அதே மாதிரி பிற மொழி வழி தேசிய இனங்களை நேசிக்கிறேன். அதுதான் சரியா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். பாரதி நம்முடைய பாட்டன் சொன்னதை என் பிள்ளைகளுக்கு நான், அவனை நீங்கள் படிக்கணும். புதிய ஆத்திசூடியை படிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நமக்காக, உங்களுக்காக எழுதப்பட்டது. அச்சம் தவிர ஆண்மை தவறேன், உடலினை உறுதி செய். அடுத்த வார்த்தை அவனை பார்ப்பான், பிராமணன் எல்லாம் சொல்றாங்க. அடுத்த வார்த்தை ஊன் மிக விரும்புங்கிறான். எப்படி பாத்துக்க? ஊன் மிக விரும்பு என்பது உயர்வுங்கிறான். உயர்ந்து சிந்தி, நேர்வட பேசு, நைய புடை, நினைப்பது முடியுங்கிறான். அவன் சொன்னதை நீங்க, அதுதான் கொள்கை எடுத்துக்கணும். என் அன்பு பிள்ளைகளே, என்ன சொல்றான்? சிதையா நெஞ்சுகள் சாவதற்கு அஞ்சேல். சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய்கிறான். இதான் உன் கோட்பாடு. சொல்வது தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய். ரவுத்திரம் பழகு, பாட்டினில் அன்பு செய். பாட்டினில் அன்பு செய்கிறான், ரவுத்திரம் பழகுங்கிறான். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசு. சீமான் சத்தமா பேசுறான். சீமான் அவன் தம்பி பிள்ளைகளும் தங்கைகளும் கத்துறாங்க. நாங்கள் சத்தமாக பேசுவோம், சத்தியத்தை பேசுவோம், சத்தமாக பேசுவோம், உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம்.
ஏன்? உண்மையை பேசு, அதை உறக்க பேசு, உறுதியாக பேசு, இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள் அதை நல்லா கொஞ்சிக்கணும். வெடிப்புற பேசுங்கிறான். அதான் நாங்க வெடிப்புற பேசுறோம். பேசுங்க. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே பேசு. இல்ல, சங்கே முழங்குங்கிறான். முழங்கு. நீ இப்படி பாரு, வெண்கொடுமை சாக்கட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊர்முள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். எப்படி இருக்கு? நல்ல வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம். அதான் அதான் பாரத. நீ எந்தடா போய் தத்துவம் கித்துவம் கருத்துலாம் தேடிட்டு இருக்க? 5000 வருஷமா அதான்டா நம்மகிட்ட இருக்கு. அது ஒண்ணுதான்டா இருக்கு. சுத்தம் சுதந்திரம், சுத்தம் சுதந்திரம் எல்லாரும் எழுதி போட்டுக்காண்டா. இறங்கி கூட்டத்தாண்டா அல்ல. அதுக்கு தாண்டா நம்ம வந்திருக்கோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்? நம்ம பாட்டினே சொல்றான், சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொன்னிய வண்ணம் செயல். எங்களுக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லை, செய்வோம். ஏன்னா சொல்லுக்கு முன் செயல். இதை பாக்குறாங்க. என்ன 3 மணிக்கு மண்டபம் கொடுக்கணும், அப்புறம் உங்களுக்கு சாப்பிட நேரம் கொடுக்கணும். பார்த்துங்க, இது ஒரு சும்மா ஒரு அறிமுக சந்திப்பு தான். மறுபடியும் கூடுவோம், களத்தில் கூடுவோம். விளையாடு ஒண்ணுதான். உனக்கு சொல்லுவேன், உன் தகப்பனா, உன் முன்னவனா, உன் உடன் பிறந்தவனா, ஒரு அண்ணனா ஒண்ணு சொல்லுவேன். பெண்களை பெரிதும் போற்ற கத்துக்கிடு, மதிக்க கத்துக்க. பெண்மையை போற்றாத எந்த சமூகமும் பெருமை அடையாது. பெண்களுக்கு முன்னுரிமை என்பதே உன் பிறவி கடமை. 117 இடத்திலே சரிபாதி வாய்ப்பு என்பது நம் பிறவி கடமை. அதில் ஒரு பெருமையோ அதுல ஒண்ணும் கிடையாது. என் கடமை, என் தாய்க்கு, என் தங்கைக்கு, என் அக்காவுக்கு கொடுக்க வேண்டியது என்பது என் பிறவி கடமை. அதனால என்ன சொல்றோம்? பெண்ணெனும் பேராற்றல், அதுவே உலகின் உயிராற்றல். அதை போற்றாத எந்த சமூகம் உயர்வடையாது. தமிழ் சமூகத்தில் 90 விழுக்காடு குலதெய்வம் எல்லாம் பெண் தான். எனக்கு கூட என் தாய் வீரமா காளி பெண் தான். பாரதிக்கும் காளிதான், என் மாமா காளிமுத்துக்கும் காளிதான். ஒரே தெய்வம் எங்க 2 பேருக்கும், ஒரே குலதெய்வம். போற்றணும். மது, மதம், சாதி, திரைக்கவர்ச்சி, பணம், பதவி, புகழ், இந்த போதைகள் அண்ணாத பெருநெருப்பாக என் பிள்ளைகள் வளர்ந்து வரணும். பெருநெருப்பா வளர்ந்து வரணும். என் அன்பு பிள்ளைகளே, உங்கள் சிந்தனையில் கவனமாக இருங்கள். ஏன்? அதுதான் வார்த்தையாக வரும். உங்கள் எண்ணத்தில் மிக கவனமாக இருங்கள். ஏன்? அதுதான் வார்த்தையாக வரும். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஏன்? அதுதான் செயலாக மாறும். உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள். அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்கும். உங்கள் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்கும். அதனால்தான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுவது உயர்வு என்று பாரதி பாட்டன் பாடுவது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்று நம்முடைய மறைவன் வள்ளுவ பெருமகனார் தந்தலிய மறைமொழியில் போதிப்பது அதுதான். எண்ணம் உயர்வாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. உனக்கு சொல்லுவேன் என் பிள்ளைகளே, உன் எதிரியை நெத்திக்கு நெத்தி, நெஞ்சுக்கு நெஞ்சு குறிவை. குனிஞ்சு பார்க்காத குள்ளமாய்வ. உன்னை எதிர்ப்பவன் எல்லாம் உன் எதிரி அல்ல. நீ எவனை எதிர்க்கிறியோ அவனே உன் எதிரி. விமர்சனங்களை கவலைப்படாதே. விமர்சனங்களை கடக்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அற்ப அவதூரை கூட கடக்க முடியாதவன் வெற்றியை தொட முடியாது. அற்ப வெற்றி, அவதூரை கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது.
திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேர்க்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாத வளர முடியாது. தூக்கி தள்ளிடு. அது பொருள்படுத்தாது. புறந்தல்ல கற்றுக்கொள். ஆபிரகாம் லிங்கன் சொல்றான், குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தள்ளிட்டு என் அன்பு பிள்ளைகளே, ஓடுவதாக இருந்தால் இலக்கை துரத்தி கொண்டு ஓடுங்கள். நிற்பதாக இருந்தால் எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் உறுதியானவனாக வேண்டுமா, தனித்து நின்று போராடுங்கள். தனித்துவத்தோடு போராடுங்கள். உங்கள் பயணம் உங்கள் கால்களை நம்பி, அடுத்தவர் கால்களையோ தோள்களை நம்பி உங்கள் பயணம் இருக்கக்கூடாது. நீங்கள் மக்கள் நலனுக்காக பணி செய்ய வராதீர்கள். மக்கள் கருத்துக்காக பணி செய்பவர்கள் அல்ல. நாம் மக்கள் கருத்துக்கு வேலை செய்ய முடியாது, மக்கள் நலனுக்குத்தான் வேலை செய்ய முடியும். கருத்து கேட்டீங்கன்னா ஒன்னும் நடக்காது, ஒன்னும் நடக்காது. சாதிக்க வேண்டும் என்று நீ முடிவெடுத்து விட்டால் உன் கண்ணுக்கு தெரிய வேண்டியது இலக்குதானே ஒழிய இடையூறுகள் அல்ல. நல்லா கவனிச்சுக்கிட்டு களத்தில் நிற்க பழகணும். அலையில்லாத கடலால் நல்ல மாலுமிகளை உருவாக்க முடியாது. தடையில்லாத படைக்கு எந்த மதிப்பும் இருக்காது. எனவே என் அன்பு பிள்ளைகளே, துணிந்து நில்லுங்கள் களத்திலே. உங்களுக்கு இந்த களமும் காலமும் உங்களுக்கானது. ஒற்றுமையாக நில்லுங்கள். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்தல்ல படையின் வலிமை. எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு ஒப்படைப்போடு இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் படையின் வலிமை. 5 பேர் இருந்தால் சாதிக்கலாம், 50 பேர் இருந்தால் விவாதிக்கலாம் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகுவை பிரபாகரன் அவர்கள். நீங்கள் எத்தனை 1000 பேர் இருக்கிறீர்கள்? வந்தவர்கள் கொஞ்சம், வர முடியாமல் எத்தனை பேர்? தேர்வு, பல்வேறு வேலைகள். ஆனால் என் முன்னால் இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல இந்த கருத்து, உலகெங்கும் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உயிர் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தான். என் அன்பு பிள்ளைகளை அண்ணல் காந்தி சொல்கிறார், வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவன் செவி வரைதான் சென்றடையும். நீ இதயத்தில் இருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை தான் செவியை கடந்து சிந்தனைக்குள் போய் அது செயலாக்கம் பெறுங்கிறார். அப்படி ஒவ்வொரு சொல்லையும் என் இதயத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். இந்த இன்சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார். நல்லதை கொள்ளுங்கள், அல்லதை கொல்லுங்கள், தள்ளுங்கள் அல்லதை. கல்லூரி விழாவா திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள். பட்டமளிப்பு விழாவா நடிகர்கள், நடிகைகள். கல்வி சிறந்த தமிழ்நாடா நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள். நேற்று கூட 1000 ரூபாய் பெண்களுக்கு, விடுபட்ட பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறதா நடிகர்கள், இயக்குநர்கள். சினிமாவை ஒரு வெரி பிக் ரிலீஜனாக மாற்றியவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள். அதனால் என்ன நடந்தது? இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றினார்கள். கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயக வழிபாடு மேம்பட்டது என்று கட்டமைத்தார்கள். விளைவு, நல்லகண்ணை மறந்துவிட்டு நடிகனை நாடாள அழைக்குது தமிழ் சமூகம். கலைகளை போற்றுவது, கலைஞரை காப்பது நமது கடமை. ஆனால் நடிப்பது மட்டுமே நாடையாள தகுதி என்று எண்ணுவது அறிவிழந்த மடமை. அதை கொண்டு போய் நிறுத்தியது இந்த திராவிட இயக்கங்கள். கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் எத்தனை கல்வியாளர் வெளியேறி பேசியிருக்கிறார்கள்? கல்லூரி துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள். ஏன்? கவர்ச்சி அரசியல், செய்தி அரசியல், விளம்பர அரசியல். அங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது. நம்முடைய அரசியல் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, செயல் அரசியல், சேவை அரசியல். 1000 ரூபாய் செப்டம்பர் 16 குடும்ப தலைவிகளுக்கு கொடுப்போம். ஜனவரி 1 விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியல். 1000 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்பதல்ல எங்கள் கனவு. ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஈட்டிக்கொள்ள ஏழ்மை வறுமை நிலையில் என் தாயை வைப்பதல்ல எங்கள் கனவு. மாசம் 30,000 சம்பாதிக்கிற நிலையில் என் தாய்களை, என் தங்கைகளை, அவர்களின் வாழ்க்கை தரத்தை, பொருளாதார மேம்பாட்டை உருவாக்குவதற்கான திட்டத்தை வளர்த்து வார்த்தெடுப்பதுதான் மக்கள் அரசியல். உங்க அம்மாவுக்கு என்ன வேலை கொடுத்துருவா சீமன்?
என்ன வேலை கொடுத்துருது? எங்க அம்மாவுக்கு ஊறுகாய் போட தெரியும், எங்க அம்மாவுக்கு விளக்கு மாத்து குச்சியே ஈக்கை கிழிச்சு விளக்கு மாத்து கட்ட தெரியும், எங்க அம்மாவுக்கு பாய் பின்ன தெரியும், எங்க அம்மாவுக்கு சொலகு பின்ன தெரியும், எங்க அம்மாவுக்கு ஓலைக்கொட்டான் பின்ன தெரியும், எங்க அம்மாவுக்கு முறுக்கு புளிய தெரியும், அதிரசம் சுட தெரியும், வடகம் போட தெரியும். இதெல்லாம் என்ன பண்ணுவேன்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அங்கே இருங்க என் தாயே. சீனப்பாய், சீன கொட்டான், சீன விளக்கமார், சீன கிளுகிழுப்ப. சீன பாயில படுத்தா தான் தூக்க வரும், கனவு வருமா? ஏன் பாயில படுத்தா வராதா? என்ன பண்ணுவாய் சீமான்? என்ன நிலம் இருக்கிறதோ அந்த நிலத்தில் என்ன வளம் இருக்கிறதோ அதை சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. மாடு வளர்ப்பேன், நானே வளர்ப்பேன். என் பிள்ளைகளுக்கு ஒரு நோய், அறக்காசு என்றாலும் அரசாங்க காசு, காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசு. என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், அறக்காசும் காக்காசும் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்ததே நீதான். ஐயா அப்துல் கலாமின் புறா திட்டம் என்ன? அப்துல் கலாம் அவருடைய, அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் முன்னவன் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நீ அங்கே இரு, நான் வேலையோடு வருகிறேன். நீ வாழ்விடத்திலே சிறந்த கல்வியை தருகிறேன், அங்கே மருத்துவம் தருகிறேன், அங்கே வேலை தருகிறேன். இங்கே இரு. என்ன செய்வாய்? 2000 ஏக்கரில் மாடு பண்ணை, 2000 ஏக்கரில் ஆடு பண்ணை, 2000 ஏக்கரில் நாட்டு கோழி. பசி என்ற சொல்லை இந்த நாட்டில் இருந்து ஒழிக்கல என்றால் நான் பிரபாகரன் மகன் இல்லை. பால் பால் இருக்கும் போது என் நாடு பசியை சந்திக்குது. நானே மாடு வளர்ப்பேன். என்ன மாடு வளர்க்கறது உனக்கு கேவலமா இருக்கு? எங்க ஐயா அப்துல் ரஹ்மான் பேர, டேய் நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காங்கடா, டேய் இயேசு மேய்ச்சிருக்காங்கடா, டேய் பகவான் கிருஷ்ணர்லாம் மேய்ச்சிருக்காருடா, ஏன்டா உனக்கு என்னடா வைக்கும்? ஏன்னா மாடு மேய்க்கிறதுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஞானத்துக்கு சம்பந்தம் இருக்குடா. ஒரு தடவை மேய்ச்சித்தான் பாருடாங்கிறதுல. 1 கிலோ கறி 1000 ரூபாய்க்கு விற்கிது, நம்மளை வெட்டி வித்தா அரை பைசாவுக்கு வாங்குவானா அவனாவது? சொல்லு. செத்து போனாலும் உப்பு கண்டமா போட்டு பரிசம்பரா வச்சு சாப்பிட்றோம். நம்ம மீன் செத்தா கூட கருவாடு, மனுஷன் செத்தா வெறுங்கூடு. ஒரு 10 பைசாக்கு தராத. நீ பண்ற பாடு பெரும்பாடா இருக்கு. நீ நான் வந்த பிறகு வரேன். டேய் பொறியியல் படிச்சவன் 400 பேர் வாயிற்காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. சுகி சுமோட்டால வண்டி ஓட்டிட்டு இருக்கான். என்ன படிச்சிருக்கான்னு கேளு, உன் வீட்டில் வந்து கொடுக்குறான்ல, என்ன படிச்சிருக்கீங்க அண்ணான்னு கேளு. MBA MSc. டாஸ்மார்க்கில் போய் சரக்கு ஊற்றி கொடுக்குறாருல, போய் கேளு, அண்ணா நீங்க என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு. MA B.Ed MA. நமக்கு ஒரு திமிரு வேண்டாம். டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலையா இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு போடுற எங்க ஆத்தால போய் அண்ணன் தம்பி கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாத? ஒரு கேள்விதானே, ஒரு கேள்விதானே. என்ன நீ பண்ணிட்ட? வெட்னரி டாக்டர், எது ஆடு மாட்டுக்கு கோழிக்கு ஊசி போடுறாருல, நாய்க்கலாம் விலங்கியல் மருத்துவர், அவரு அரசு மருத்துவர். ஆனா ஆடு மாடு வளர்க்கிற ஆத்தால போனா அரசாங்க பணியா இருக்கக்கூடாது. இவன் சிரிக்கிறான் பாரு, இவன் பிள்ளைதான் முதல்ல விண்ணப்பிச்சு வரும். ஐயா எனக்கு ஆடு வளர்க்குற மாடு வளர்க்குற அந்த வேலையை கொடுங்க ஐயா. நமக்கு ஒரு கனவு இருக்கிறது என் பிள்ளைகளே. நீ இந்த சாலையில் பயணித்தால், திரும்பினால் பசுஞ்சோலை சாலைகள், ஒரே மரம் 10 கிலோமீட்டருக்கு வரும் பனை, அப்படியே மரம், ஆலமரம், அரச மரம், புங்க, பூவரசு, நாவரு, வேம்பு, புளி, அப்படி மரமா இருக்கும். பசுஞ்சோலை சாலை. திரும்பினா நீர் தேக்கம், இப்படி திரும்பினா பண்ணை, ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். அப்படி திரும்பினா ஒருங்கிணைந்த பண்ணைகள். பண்ணைனா இங்க அங்க எல்லாம் இருக்கு. மீன் வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், வாத்து வளர்ப்போம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பந்தல் பயிர் எல்லாம் இருக்கும். அப்படி திரும்பினா காடு, இப்படி திரும்பினா மேய்ச்சல் நிலம், ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும். காலி இடம் வெற்றிடம் என்று எதுவுமே இருக்காது. நீ பயணித்து ஒரு தடவை பயணித்து பாரா இந்த கனவோடு. இதெல்லாம் முடியுமான்னு கேட்காத. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. இது தேவையா இல்லையா? இதுதான் கேள்வி. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதிங்கிறான் நெப்போலியன். முடியும் என்றால் எல்லாம் முடியும். உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகத்தில் யாராலும் முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். திமிரோட இருங்க.
பெருங்கனவை கொண்டிருக்கிறோம். நம்ம உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம்ம மாற்றி படைக்கிறோம் நம்ம தாய் நிலத்தை. இந்திய பெருநிலத்திற்கே முன்மாதிரியான ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கும். கல்வியில் சிறந்த நாடு. தென்கொரியாவை முதலிடத்துல, தென்கொரியாவை முந்திக் கொண்டு தமிழ்நாடு இருக்குது. கல்வியின் தரத்தில், மருத்துவத்தில், எல்லாவற்றிலும் ஆகச் சிறந்த நாடாக நம்ம படைக்கிறோம். அது கனவு. யாருடைய கனவு? நம் முன்னவர்கள். யாருடைய கனவு? நமது உயிர் தலைவன். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்த ஒரே மகன் தமிழ் பேரினத்தில் நம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள். அவன் கனவு இப்போது யாரிடத்திலே? யாரிடத்திலே? அவன் மகன் என்னிடத்திலே, என் பிள்ளைகள் உங்களிடத்திலே. இலக்கை தீர்மானித்து விட்டோம். பயணத்தை தொடங்கிவிட்டோம். பயண தூரம் சற்று அவ்வளவுதான். அதனாலே நண்பு பிள்ளைகளை, கால்களை உறுதி செய்யுங்கள். நம் இலக்கை தொடுவோம். நாம் வெல்லவில்லை என்றால் யார் வெல்வா? யார் வெல்வா? பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. நம் பாட்டன் சொன்ன எல்லாம் நடந்திருக்கு. நாடு சுதந்திர அடைகிறான். கொடி எந்த மாதிரி இருக்கும்னு தெரியல. அவன் கொடி ஏத்துறான். தாயின் மணி கொடி பறக்குது பார், அது தாழ்ந்து பணிந்துல போற்றிட வாரின்னு அவன் கொடி ஏத்திடுறான். மாநிலம் பிரிச்சிடறான். பிரிச்சிடறான். அவன் பிரிக்கிறான். அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலாம். அவன் வச்சிடறான். சொன்னது எல்லாம் நடக்குது. அவனே சொல்றான், தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாமோங்கிறான். பாரதி சொன்ன இத்தனை நடந்தது. இது நடக்காதா? நடக்கு. ஏன்? தலைவன் சொல்றான், வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது. நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், சத்தியமாக ஒரு நாள் வெல்லுவோம்ங்கிறார். அதான் தர்மம். தர்மமே வெல்லும் சான்றோர் சொல் பொய்யாமோங்கிறான். உறுதியா வெல்லுவோம். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் சொன்னதெல்லாம் நடக்குது. பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள். வித்தான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்கிறார்கள். அடுக்ககம், பிளாட்ஸ், விளை நிலங்களை வீட்டு மனைகளாக விற்பார்கள். ரியல் எஸ்டேட்ஸ் விற்கிறார்கள். இதுவெல்லாம் நடந்திருக்கிறது. நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை ஜனநாயகவாதி, தேசியவாதி என்பார்கள். நீ உரிமை என்று பேசிவிட்டால் உன்னை தேச துரோகி என்பார்கள். நடக்குதே. இப்ப நாம உரிமை, என் தேசிய இனத்தின் உரிமை என்று பேசும்போது பிரிவினவாதி, தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இன வெறி, சரங்கு சோரி என்றெல்லாம் பேசுகிறார்களே. அவர் சொன்ன எல்லாம் நடக்கிறது. அப்படி என்றால் ஒரு நாள் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான். அவன் ஆள்கிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள். அன்னைக்கு என் தாய்மொழி தமிழ் இந்தியாவை ஆளும், ஏன் உலகத்தை ஆளும். அதற்கு என் தாய் உலகம்மை மீனாட்சி அருள் புரிவாள். திருஞான குழந்தை முருகன் அகத்தியனுக்கு போதித்த தமிழ் அவனுக்கு துணை நீக்குங்கிறார். யாருக்கு? இவனுக்கு தான்டா. அவன் பேரன் தான். என் தாத்தன் சொன்ன இத்தனை நடந்திருக்கு. இது நடக்காதா? நடக்கும். பிரபாகரன் மகன் நடத்தி காட்டுவேன். என் பிள்ளைகளே, உறுதியாக நில்லுங்கள், வெல்வோம். அடர்ந்த காட்டுக்குள் வைத்து என் தலைவன் என்னிடத்திலே, என் அன்பு பிள்ளைகளே, நமக்கென்று ஒரு வரலாறு இல்லை. நம்ம இனத்திற்கென்று ஒரு வரலாறு இல்லை. இலக்கிய சான்றுகள் தான். கல்லணை இருப்பதால் கரிகாலன், பெருவுடையார் கோயில் இருப்பதால் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழனும் மகன் அரசேந்திரனும். வரலாறு இல்லை. புனைவு கதைகள், இலக்கிய சான்றுகள், அவ்வளவுதான். என்ன சொல்லுகிறார்? நமக்கென்று வரலாறு இல்லையப்பா, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும். எப்படி சொல்றாரு பாருங்க.
நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி கிடையாது. நாம் தோற்கலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்திலே செய்தி கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? நாம் உறுதியாக வெல்வோம். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள் என்று சொல்றார். அந்த சத்திய தலைவனின் பிள்ளைகள் நாம் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் வயதிலே தாய் நிலத்தின் விடுதலைக்காக உயிரியம் செய்தவர்கள் 50,000 மறவர்கள். நீங்கள் உயிரை கொடுங்கள், அதல்ல இந்த களம். நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வை கொடுத்து முன்னில்லுங்கள், அதுதான் இந்த களம். அந்த நிலத்திலே அடிமைப்படுத்தி நம் அன்னை தமிழினத்தின் விடுதலைக்கு தலைவன் தூக்க வேண்டியது துவக்காக இருந்தது. இந்த நிலத்திலே நம்மளை அடிமைப்படுத்துவன் நம்முடைய வாக்கையை வாங்கி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி நம்மளை அடிமைப்படுத்தி ஆளுகிறான், வீழ்த்துகிறான். நம் வளங்களை சுரண்டி கொள்ளையடித்து கொழுக்கிறான். அப்போது நாம் ஏந்த வேண்டியது நண்பு பிள்ளைகளே துவக்கல்ல, வலிமை மிக்க வாக்கு என்பதை இங்கே பேசிய அன்பு மகன் கோவிந்து கூட சொன்னார். நீங்க அறிவாயுதம், தம்பி அபுவும் சொன்னார், அறிவாயுதம் மிக வலிமையானது. வரலாற்றிலே சரித்திரத்திலே அலெக்சாண்டர் நெப்போலியனுக்கு என்ன மதிப்பு பெயர் இருக்கிறதோ அதே பேர் சாக்ரட்டிஸுக்கும் பிளாட்டோவுக்கும் அரிஸ்டாட்டிலுக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் இருக்கிறது என்றால் அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர். அப்படி ஓடுங்கள் அன்பு பிள்ளைகளே. துப்பாக்கி விடம் வலிமையான ஆயுதம் புத்தகங்கள் என்கிறான் லேலின். மாசத்தும் சொல்றான், உன் முன்னவர்களை அறிவார்ந்த சான்றோர் பெருமக்களை நீ சந்தித்து பேச வேண்டுமா, நூலகத்திற்கு செல்லுங்கிறான். அங்கே இருக்கிறான் மார்க்ஸ், அங்கே இருக்கிறான் அரிஸ்டாட்டில், அங்கே இருக்கிறான் பிளாட்டோ, அங்கே இருக்கிறான் புத்தன், அங்கே இருக்கிறான் பூலே, அங்கே இருக்கிறான், போய் படி, அவனோட நட்பு கொள்ளுங்கிறான். தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் ஆயுதம். சுவாசிப்பது போல வாசிப்பது இருக்க வேண்டும். அதைத்தான் தம்பி அபு வலியுறுத்தினார். மார்க்ஸ் 2000 ஆண்டுகளில் இப்படி ஒரு அறிஞன், இப்படி ஒரு சிந்தனையாளன் பிறக்கவே இல்லை, பிறக்க போவதும் இல்லை என்கிறான். அவன் சொல்லுகிறான், என் அன்பு பிள்ளைகளே, மரணத்தின் கடைசி நொடி வரை நான் மாணவனாக இருப்பேன் என்கிறான். அதனால் தான் என்ன சொல்லுகிறார்கள், படித்த ஆசிரியர்களிடம் படிக்காதீர்கள், படித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்களிடம் படியுங்கள். கற்றவை பற்றவை, தீயவை தீயவை, இதான் கோட்பாடு. உன்னுடைய கொள்கை என்ன? உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர். வரலாறு என்பது வெறும் வெற்றி சொல்லல என் உடன் பிறந்தார்களே. வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்று தலைவன் வலியுறுத்துகிறான் என்றால், வரலாறு என் வழிகாட்டி என்று சொல்கிறார் என்றால், நமக்கு மட்டுமல்ல உலகில் எல்லா மொழிவழி தேசினத்திற்கும் வரலாறு தான் வழிகாட்டும். நான் வாழ்ந்தது எங்கே, வீழ்ந்தது எங்கே என்பது தெரியாமல், கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் தெரியாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. நிகழ்காலத்தை ஒருவன் குனிந்து பார்ப்பது என்பதே எதிர்காலத்தில் எழுந்து நிற்கத்தான். வரலாற்றை பாதுகாத்த எல்லா இனங்களும் உலகத்தில் பத்திரமாக வாழ்கிறதுங்கிறான். நாம் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள். அதனால் என்ன? அதற்கு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்று. அப்படி எழுத வந்த இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் நீங்கள் என்பதை என் உயிர் பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காக உழைக்கிறீர்கள், நீங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக உழைக்கிறீர்கள், நீங்கள் ஆகச் சிறந்தவர்கள். ஜூலியஸ் சீசர் சொல்லுகிறான், அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காதே, நீயே எழுந்து சொல்றான் நான் ஆகச் சிறந்தவன் என்று. ஏன்? நான் தமிழன். என்னை போல மாண்பு கொண்டவன் எவன் உண்டு? உலகில் முதலிலே நாகரிகம் அடைந்து பண்பட்ட இனத்தின் மகன் நான். பிரச்சனை எங்க? அதுதான்
உலகிலே முதலிலே நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறார். 13 தலைமுறைக்கு ஒரு முறை மரபணு மாறிவிடுங்கிறார். இந்த மரபணு கூறுகள் மாறிவிடுங்கிறார். மாறிட்டு அது புதுப்பிக்கல. தமிழ் பேரினம் ஏன் அடிமையானது? ஐயா காப்பாரவாணன் எழுதுறார். தமிழன் ஏன் அடிமையான புத்தகத்தை என் பிள்ளைகள் படிக்கணும். எடுத்தவனே எழுதுறாப்ல. முழுக்க நிமி வாசிக்கணும். அல்ல, அது முன்னாடி எடுத்தவனே எழுதியிருக்கல. தன்னின பகை. என்ன பகை? அவன் இந்து, நான் இஸ்லாம், அவன் கிறிஸ்தவன். பகை. ஒரே தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள். என் மொழி தமிழ், அவன் மொழி தமிழ், அவன் மொழி தமிழ். ஒரே தாயின் பிள்ளைக்குள் பகை. இதை தன்னின பகை. அவன் படையாட்சி, நான் பறையன். அவன் தேவன், நான் தேவேந்திரன். அவன் நாடார், நான் கோனார். அவன் உடையார், நான் முத்தரையர். அவன் பிள்ளை, நான் முதலி. அவன் ஆசாரி, நான் வண்ணான். அவன் வேளார். இப்படி இப்படி ஒருவனை ஒருவன் தாழ்த்தி வீழ்த்தி. எப்படி? இவர் எழும்போது இவர் அழுத்துவார், இவர் எழும்போது இன்னொருத்தர் தலை அழுத்துவார், அவர் எழும்போது 2 பேரும் சேர்ந்து அழுத்துவார். எவன் எழுவான்? இதற்கு பெயர் என்னுடன் பிறந்தவர்களே, என் அன்பு பிள்ளைகளே, இதுதான் தன் இனப்பகை. அடுத்தது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழி சிந்தனை. All the glitters is not gold. மின்வதெல்லாம் பொன்னல்ல வெள்ளக்காரனுக்கு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன, இவன்கிட்ட இருக்கிறத விட அடுத்தவன் இருக்கிறது உயர்ந்தது. தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற இழி சிந்தனை. அதனால் வெள்ளையா இருக்கிறவன் பேசுற மொழி உயர்ந்தது. ஒரு கேள்வி, அடுத்தவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும் என்ற கேள்வி இந்த தமிழ் சமூகத்தில் இதுவரை எழவில்லை. யார் வரும் வரை? உங்கள் முன்னவன் சீமான் வருகிற வரை ஒருவைய கேட்கல. ஆங்கில அறிவுனா அதுக்கு 500க்கும் மேற்பட்ட சொற்களை பிச்சை போட்ட ஏன் மொழிக்கு பேர் என்னடா? என்ன பேர்? என்னுடைய கொல் அவனுடைய கீழ், என்னுடைய தாக்கு அவனுடைய அட்டாக்கு, என்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச், என்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு, என்னுடைய உடன் அவனுடைய சடன். எனக்கு இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் எடுத்து உருவாக்கிட்டு அது அறிவு. நபிகளார் சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பு பிள்ளைகளே. தீமைக்கு மாற்று தீமை அல்ல, தீமைக்கு மாற்று நன்மைதான். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது, நெருப்பை தண்ணீரை வைத்தான் அணைக்க முடியும். திமுக சொல்கிறது வாருங்கள் பிஜேபியை வளரவிடக்கூடாது, ஒழிக்க வேண்டும் என்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள் திமுக ஆட்சியை மறுபடியும் வரவிடக்கூடாது, ஒழிக்க வேண்டும், வாருங்கள் எல்லோரும் ஒன்னா நிற்போம் என்கிறார்கள். நாம் என்ன சொல்கிறோம்? ஆம், உங்க 2 பேரையும் ஒழிக்க வேண்டும், அதனால் நாங்கள் ஒன்னாக நிற்கிறோம் என்கிறோம். இனத்தின் பகைவன் பாரதிய ஜனதா, மனித குலத்தின் பகைவன். திராவிட கட்சிகளில் இவன் நல்லவன் கெட்டவன் கிடையாது, 2 பேருமே தீய கொடிய சக்திகள். இவர்களுக்கு கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறாது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மக்களிடத்தில் எழுப்ப வேண்டிய கேள்வி, ஒவ்வொரு நாளும் போராட்டம், பிரச்சனை. இத்தனை பிரச்சனைகளை என் மக்களுக்கு பிரசவித்து தந்தவன் யார்? இவ்வளவு போராட்டங்களை என் மக்களின் மீது திணித்தவன் யார்? பாரதிய காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக, இந்த 4 கட்சிகளை தாண்டி என் மக்களுக்கு பிரச்சனை என்ன? ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், அணு உலை, மீனவர் படுகொலை, காவிரி நதிநீர் உயிர்ப்பு, கச்சத்தீவு கொடுத்தது, எந்த பிரச்சனை? எல்லா பிரச்சனைகளையும் பிரசவித்தது யார்? இந்த 4 கட்சிகள் தான். அநீதி செய்பவனுக்கே திருப்பி அதிகாரம். அதைத்தான் ஆபிரகாம் லிங்கன் சொல்றார். ஒரு தவறான ஆட்சியை நடத்துகிறான் என்றால் அதற்கு ஆட்சியாளன் பொறுப்பல்ல, அந்த ஆட்சியாளனை தேர்வு செய்த மக்கள் தான் பொறுப்புங்கிறான். நம் பெற்றோர்களுக்கு, நம் உடன் பிறந்தார்களுக்கு கற்பியுங்கள். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்வோம். கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்வோம். வாருங்கள் என்று அழையுங்கள். இதே திருச்சியில பிப்ரவரி 21 2006 நடக்க இருக்கிற மாநாடு நடிகனை நேசிக்கிற கூட்டத்தை விட நாட்டை நேசிக்கிற கூட்டம் பெரிது என்று காட்டுவதற்கு என் அன்பு பிள்ளைகளே
படையை திரட்டுங்கள். இது நாம் தமிழர் கட்சியின் மாநாடு அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் மாநாடு. இது கோயில் திருவிழா போல இனத்தின் திருவிழா. குடும்பம் குடும்பமாக கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது மான மறவர்களின் கொள்கை மறவர்களின் கூட்டம், கொடியவர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம் என்ற முழக்கத்தை முன்வைத்து திரள்வோம் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே பகை மிரள திரள்வோம் திருச்சியில் என்று. பேரறிவாளன் என் மகன் என்றால் பேரறிவாளன் மட்டும் வரக்கூடாது. எங்க தங்கை அனீஸ் என்றால் அபு என்றால் என் மகன் கோவிந்தனார் என்றால் மட்டும் வரக்கூடாது. அம்மா அப்பா பாட்டி சித்தப்பா பெரியப்பா தங்கை, நீ எந்த கட்சியில் இரு, எந்த இதுக்கும் போ, கோயில் திருவிழாக்கு எல்லாரும் போகல, அது மாதிரி இனத்தின் திருவிழா வா. இன்னையிலிருந்து போய் வேலை செய். அந்த மாநாட்டிலே 234 வேட்பாளரையும் அறிவிப்போம். இந்திய பெருநிலத்தில் இப்படி தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை தேர்வு செய்த ஒரு அரசியல் இயக்கம் உண்டா என்று பார்க்கட்டும். அதிலே 134 பேருக்கு மேலே 25 வயதிலிருந்து 30-35 வயதுக்குள்ள இளைஞர்கள். ஏன் இளைஞர்கள்? என் இனத்தின் எதிர்கால நம்பிக்கை. அவன் உடன் இருக்கிறவர்களும் விட்டுவிட்டு போனாலும் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டு போக வலிமை மிக்க இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை. புதுராத உடனும் புதுநீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. அதனால் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வாய்ப்பு, தகுதி வாய்ந்த பிள்ளைகளுக்கு. நாங்கள் பொறுக்கு விதை மரபினர். முருங்கை மரத்திலே 100கணக்காக காய்ச்சி தொங்கும், ஆனால் அதில் 2-3 காய்களைத்தான் விதைக்கு தேர்வு செய்வோம். ஆடு மாடு, மாட்டுக்கு ஜல்லிக்கட்டு, வீரமிக்க காளையில் பிடிபட்டால் அந்த மாட்டை வித்து விடுவோம். கிடாய் சண்டை, தோற்ற கிடாய் கரியாகும், ஜெயித்த கிடாய் இனப்பெருக்கத்துக்கு. சேவல் சண்டை, தோத்த சேவல் கரியாய்விடும், ஜெயித்த சேவல் இனப்பெருக்கத்துக்கு. ஆட்டிலும் மாட்டிலும் கோழியிலும் வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்த நாங்கள் பொறுக்கு விதை மரபினர். அதனால் 234 வேட்பாளர்களையும் பொறுக்கு விதையாக, வீரியமிக்க விதையாக போரிக்கி களத்திலே இந்த தேர்தல்களை நிறுத்துகிறோம். ஒரு பேரெழுச்சியான மாநாடு, பிறகு நேரடியாக தேர்தல் களம். நம் ஆட்சி எப்படி இருக்கும் என்பது மக்களின் கண்முன்னே விரித்து வைக்கிறோம். இந்த ஆட்சியில், உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ வேண்டும் என்கிற இயக்கத்தை மக்களுக்கு விதைக்கிறோம். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, என்னுயிர் பிள்ளைகளை, நீங்கள் நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்கள், நம்பிக்கையோடு நில்லுங்கள். ஏன்? புரட்சி எப்போதும் வெல்லும், நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.